அவரைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாரெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாரெல்லாம் 2 பக்கம் உரிச்சு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. தேவையான பொருள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கடுகு 1/4 ஸ்பூன் போட்டு இது பொரிட்டுங்க. பொரிஞ்சு அவரைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, அவரைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு போகணும். தேவையான உப்பு, மஞ்சள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். குக்காவுக்கு ஒரு 2 நிமிஷம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா வணக்கி விட்டுக்கணும். கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு தட்டை போட்டு மூடி வச்சலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொப்பரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிலக்கடலை பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். கொப்பரை தேங்காய் அரைச்சாச்சுங்க. இது கூட நிலக்கடலை பருப்பு போட்டு 1/2 அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சு பாருங்கள். நல்லா இப்படி சூப்பராக இருக்கணும். அதுக்குள்ள அவரைக்காய் குக்கான வரைக்கும் லாஸ்ட்டில் போட்டு கலரிக்கலாம். அவரைக்காய் குக் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியில் அப்படியே சுண்டி பாருங்கள். தண்ணியில் அது நல்லா சுண்டி நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த நிலக்கடலையும் இந்த தேங்காயும் போட்டுக்கலாம். நாங்கள் எடுத்து நல்லா போட்டாச்சு. நல்லா கலரி விட்டுலாம். இந்த அவரைக்காய் பொரியல் நல்லா இருக்குது. சப்பாத்திக்கு நல்லா இருக்குது. ரைஸுக்கு தனியாக ரைஸும் இது போட்டு நல்லா கரெக்டி சாப்பிடலாம். இல்லைன்னா சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரசத்துக்கு தயிருக்கு சூப்பராக மெயினாக தயிர் சாதத்துக்கு இந்த அவரைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிள். ஒரு 5 நிமிஷத்தில் குக் பண்ணிலாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த குக்கு ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் குக் ஆகுது. இந்த அரைச்சி எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ ஒரு 2 நிமிஷம். அவ்வளோ 5 நிமிஷத்தில் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். முட்டி பொழு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த தேங்காய் இருக்கும், இந்த நடக்கலை இதுக்கும், இந்த அவரைக்காய் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.